பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியிலே இயேசு தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்விலே கோபம் ஏன் வருகிறது? என்னுடைய மனதிலே ஒரு செயல் நடைபெற வேண்டும் என்று ஒரு திட்டம் தீட்டி வைத்திருக்கிறேன். அந்த செயலானது அவ்வாறு நடைபெறாமல் வேறு திசையில் நடைபெறுகிற போது கோபம் வருகிறது. இந்த கோபத்தை குறைக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் சீன தத்துவம் கூறுகிறது, கோபம் வருகின்ற போது நாம் பொறுமையாக இருந்தால் நம்முடைய வாழ்விலே 100 நாட்கள் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று. யாக்கோப்பு எழுதிய புத்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம் கூறுகிறது, மனிதரின் சினம் கடவுளின் ஏற்புடைய செயல்களை செய்ய தடையாக இருக்கிறது. அப்படி என்றால் கோபத்தில் நாம் எடுக்கின்ற முடிவுகள் பெரும்பான்மையான நேரங்களில் ஒரு தவறான வழியை நோக்கி கூறுகிறது. இரண்டாவதாக, தோமஸ் பெயின் என்ற ஒரு எழுத்தாளர் கூறுகிறார், கோபம் வருகிற போது நாம் உடனடியாக முடிவுகள் எடுக்காமல் காலதாமதம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். கேட்பதில் விவேகமும் பேசுவதிலும் சினம் கொள்வதிலும் தாமதம் காட்ட வேண்டும் என்று விவிலியம் கூறுகிறது. இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். எவ்வளவு கோபம் வருகிறது! இந்த கோபத்தினால் நான் எத்தனை உறவுகளை இழந்திருப்பேன். என்னுடைய வாழ்விலே நான் ஒரு உயர்ந்த நிலையில் இருந்த போதும் இந்த கோபம் வந்த போது என்னுடைய வாழ்விலே நான் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேனே. இந்த கோபங்களை நாம் இன்று ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். இன்று ஒரு நாளில் நாம் கோபப்படாமல் இருப்போம். நான் யாரிடமெல்லாம் கோபத்தினால் என்னுடைய உறவுகளை இழந்தேன், அவர்களுக்காக செபிப்போம். ஆமென்.